எதிரிகளின் ரேடார் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இலக்குகளை தாக்கும் திறன் படைத்த ருத்ரம் 1 ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை தாக்கி சோதனையில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. ஏற்கனவே எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் செய்யும் விஷத்தனங்களுக்கு அளவே இல்லாமல் போனது. கொஞ்சம் கண்ணசந்தால் போதும் பயங்கரவாதிகளை உள்ளே ஊடுருவ வைக்கும் விஷமான வேலைகளை அது பார்த்து வருகிறது. இந்நிலையில் சீனாவும் அருணாச்சல பிரதேசம் முதல் லடாக் வரை உள்ள 3000 கிலோமீட்டர் தூர எல்லையில் அவ்வப்போது இடம் மாறி தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து வருகின்றது. பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டே இன்னொரு பக்கம் அது ஒப்பந்தங்களை மீறி வருவதால் எல்லையில் போர் பதட்டம் அதிகரித்துள்ளது. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்பதால் இந்திய ராணுவ விமானங்கள் எல்லைப் பகுதியில் தயார் நிலையில் அணிவகுத்துள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பு அம்சங்களை தீவிரப்படுத்தும் நோக்கத்தில் இந்திய ராணுவம் பல்வேறு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனைகளை கடந்த ஒரு மாதமாக முன்னெடுத்து வருகின்றது. சமீபத்தில் ஒலியை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் ஏவுகணை சோதனையை இந்திய விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக நிகழ்த்தினார்கள். தொடர்ந்து நிர்பய், சௌரியா போன்ற ஏவுகணைகளும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. சென்ற வாரம் ஏவி சோதனை செய்யப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் சௌரியா ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கொண்டே 1000 கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள எதிரிகள் பகுதிகளை வீழ்த்தக்கூடியது. சீனாவை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த ரக ஏவுகணைகள் தற்போது இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது முழுமையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணையை நம் விஞ்ஞானிகள் தயாரித்துள்ளனர். ருத்ரம் 1 என்ற இந்த ஏவுகணை ஒடிசாவில் உள்ள பலசோர் கடற்கரையிலிருந்து சுகோய் 30 போர் விமானத்தின் மூலம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்த ஏவுகணை இந்திய விமானப்படை போர் விமானங்கள் வான்வழி தாக்குதல்களில் ஈடுபடும் போது சிறப்பாக செயலாற்ற முடியும். இது எதிரிகளின் வான் பாதுகாப்புகளை முடக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிரி நாடுகளின் கண்காணிப்பு ரேடார்கள், டிராக்கிங் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை அழிப்பதற்காக வானில் மிக உயரமான தூரத்திலிருந்து ஏவப்படும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. ருத்ரம் 1 ஏவுகணையை ரேடாரால் ஒருபோதும் கண்டறிய முடியாது என்பது இதன் சிறப்பு அம்சமாகும். அமெரிக்கா போன்ற ஒரு சில நாடுகளே இத்தகைய ரேடார் எதிர்ப்பு ஏவுகணைகளை வைத்துள்ளன. இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த TRTO அதிகாரிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.